பொம்பளை புள்ள பாடுறா பாரு பையனை பார்த்து இன்னும் என்ன செய்ய போகிறாய் முன்னால என்னென்னமோ நடக்குது. இதுக்கு கேள்வி கேட்டான் பதில் அந்த காலத்துல அப்படி யோசிக்கிறேன். மானிட்டர் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோ. பாடும்போது ஒரு பாயிண்ட் எக்கோ வச்சுக்கோ. ஹலோ ஹலோ. இப்போ ஒரு கேள்வி கேட்டு ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. அந்த காலத்துல கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்தது செய்ததா கேள்வி கேட்டான் பதில். இன்னைக்கு இது இவங்க போட்டிருக்காங்க. கம்மாங்கரையிலே மறிச்சா என்ன பண்ணுவேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா பாரு. தப்பிக்க நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன். நம்ம சும்மா இதுக்காக போயிருக்கான். அரை நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டு போயிருக்கான். இவன் ஒரு முடிவோட போறான். நானும் குதிச்சா என்ன பண்ணுவேன். 2 பேரும் குதிச்சு சாவுங்க. இதுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்தா தேவை. ஆனா பெண்கள் அதிகமா வந்திருக்கீங்க. உங்களுக்காக எம்மா அக்கா அம்மாலாம் வந்திருக்க எல்லாம் நம்ம பங்காளிகள் தான். ஏம்மா சின்ன குழந்தைகளை தொட்டில போட்டு தாலாட்டு பாடுவீங்கல்ல, எப்படி பாடுவீங்க? அதுல ஒரு அக்கா சொல்லுது, நாங்க எங்க பாடணும், அவர்ல பாடிக்கிட்டு இருந்தாரு. வருஷம் ஒண்ணு பிறந்த ஒண்ணு எங்களுக்கு அந்த வேலை கிடையாது, அவரு தான். சரி, இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறோமா, நீங்க பெண்கள் மட்டும் கை தட்டணும். ஏமா தட்டுறீங்களா? நல்ல பாட்டு, தாலாட்டு பாட்டு. 65 கொஞ்சம் மானிட்டர் வாலி மேதைங்க, கொஞ்சம் ஷார்ப்பு 65 வருஷத்தினுடைய பாடல். 2 வழி தான் பாட போறேன். அருமையான பாட்டு. நீங்க எல்லாருமே கை தட்டணும். பெண்கள் தட்டினாலே கூட போதும். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடி விளையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா. அத்தை மடி மெத்தையடி சொன்னோன்னு கை தட்டுறாங்க பத்தியா. இதான் ஊரு. சில ஊர்ல பார்த்தா சிரிக்கவும் மாட்டான், அசையவும் மாட்டான், அப்படியே எவனுக்கு பிறந்தவன் மாதிரி இருக்கான். எவனாவது சிரிச்சுட்டான்னா இவன் கடுப்பாயிடுவான். என்ன சொல்லிவிட்டான், சிரிச்சு பார்த்துட்டான், அவன் தகரா போடுவான். ஆனா இவங்களும் தாலாட்டு போட்டுருக்குறாங்க. இந்த பாட்டை பாடினாலும் பயலுக்கு தூங்கி போடுறான், உங்க பாட்டை போட்டாலும் பயலுக்கு தூங்கிடுறான். தூங்குறான்ல. ஒரு பாட்டு, கண்ணை துறக்கணும் சாமி, உள்ள தூங்கிவிட்டான், புருஷன் மூச்சுக்கிட்டான். எதுக்குன்னு அவளை போய் கேள்வி. ஆனா இந்த சின்ன பசங்க உட்கார்ந்து இருக்கிறான்ல, சின்ன பொடி பசங்க உட்கார்ந்து இருக்கிறான்ல, அது சின்ன இந்த பையங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு அண்ணா சேட்டு சார், நீங்க சொல்லுங்க, வெங்கடேசன் யாரா இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு 65 வருஷத்துக்கு முன்னால சின்ன பசங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. எந்த பாட்டு? எடுத்தோன்னு டாப் பட்டுக்கு அடிச்சுட்டாரு வெங்கடேசன். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சேன், உடனே அடிச்சு விட்டாரு. சின்ன பயலே. அந்த பாட்டை எழுதும் போது அந்த பாட்டுக்காரனுக்கு வயசு என்ன தெரியுமா? 23 வயசு. 23 வயசு. உங்க பாப்பம்பாடி இந்த கிராமத்து மாதிரி விவசாய குடும்பத்துல ஒரு ஏழை விவசாயினுடைய மகனா பிறந்தவன். 6ஆம் வகுப்புக்கு மேல படிக்கல. 6ஆம் வகுப்புக்கு மேல படிக்கல, ஏன்னா படிக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனா 23 வயசுல ஒரு பாட்டை எழுதுனா மனுஷன். 65 வருஷமா இன்னும் அந்த உயிரோடு இருக்குது. இது யார் எழுதுனா தெரியுமா? மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும்னா பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சில பெரிய மட்டும் பாடி காட்டுறேன். பாட்டு முடிஞ்சோட எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. எனக்காக வேணாம், பட்டுக்கோட்டையானுக்காக கை தட்டுங்க.
பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே செய்தி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி முன்ன ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நானும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி மரமோடுதான் பின்னி வளரணும் கண்மான உணர்ச்சி சின்ன பயலே சரி கேள இந்த பாட்டு என்னைக்கு அழியுமா ஐயா ஆனா இன்னைக்கு போட்டிருக்கான் உங்க பாட்டு ஓ போடு ஒரே படா போட்டான் தம்பி உங்களுக்கு புது பாட்டு பிடிக்குமாடா பழைய பாட்டு பிடிக்குமாடா புது பாட்டா அதுவும் அதை பின்னால உட்காந்துருக்கான் பாரு பொடிச்சு அவன் கேட்கறான் புது பாட்டா பழசு வேணாம் இவங்களெல்லாம் அப்படியே ஓமலூர் வழியா தூப்பிட்டி போவோம் அனுப்பி விட்டுவோம் சரி இப்ப நான் ஒரு வரி பாடுறேன்டா நீ ரெண்டாவது வரியை நீ பாடணும் உனக்கு தெரிஞ்ச பாட்டு தாண்டா பாட போறேன் சொல்றியா மாமா அவன் பதில் சொல்லிட்டான் எப்படி இன்னொரு பாட்டு போட்டிருக்கான் எதுக்குன்னே தெரியல அழுங்குற அதுங்கிற கடைசி வரைக்கும் எதுங்கிறனே சொல்லவே இல்லையா இதெல்லாம் பாட்டா இதெல்லாம் எத்தனை வருஷம் நிற்கும் சும்மா அந்த நேரத்துல ஒரு ரகலை கட்டிக்கிட்டு தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தான் இருக்க தவிர வேற வாழ்க்கையினுடைய சிந்தனை ஆனா நல்ல பாட்டு வந்திருக்கு இல்லாமலாம் 2 பேர் வந்திருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு 10 பாட்டா வச்சிருக்க மாட்டாங்களா எல்லாத்தையும் மோசம் சொல்ல முடியாது கிருபா எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான் எதை சொன்னாலும் தப்புமா ஒத்துக்க மாட்டான் போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரிப்பில்லை டாக்டர் டாச்சிட்டு போயிருக்கான் டாக்டர் அவன் சம்சாரம் கையை பிடிச்சு பார்த்து உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு இருக்கிறாரு அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான் இது எதிர்கட்சிகள் செய்து சதி வேலை சார் எவன் எதுக்கு போய் எங்க போய் சதி பண்ணுவான் ஏன்னா ஆனா இப்ப தம்பி ஓன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்டா உனக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தாண்டா கேட்கிறேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் வந்துச்சு பட்டுக்கோட்டை சின்ன பசங்களுக்கு பொதுவா சொன்னான் ஆனா இந்த பாடல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் 2 முறை தேசிய விருது வாங்கிய பாட்டு அப்பா பையனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடலை இன்னைக்கு தான் 2-3 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் தொட போறேன் ஏன்னா அருமையான ஆடியோஸ் அம்மன் ஆடியோ அழகா வச்சிருக்காரு நாம சொல்ல அந்த சவுண்டை தூக்குறாரு இறக்குறாரு உனக்கெல்லாம் படாத பாடுபட்டிருப்பாரு அதை அப்படி வை இப்படி வை ஆனா இவ்வளவு சொல்லி பண்ணிருக்கீங்கல்ல அந்த தம்பி முகத்துல ஏதாவது கொஞ்சமாவது முகத்துல வாட்டம் இருக்கா பத்தி கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா இதுதான் தொழில்காரங்கன்னு பேர் தம்பி உங்க பேர் என்ன ரமேஷ் கலகலப்பா சிரிச்ச முகத்தோடு இருக்கார் ரமேஷ் கல்யாணம் ஆயிடுச்சா ஆனதுக்கு அப்புறமா சிரிக்கிற சரிதான் ஏதோ கிரகங்கள் மாறி இருக்கு போல இருக்கட்டும் நம்ம கல்யாணம் ஆச்சுன்னாவே சில பேர் சௌரியமா மாப்பிள்ள இப்பதான் வந்தியா அப்படின்ட்டு பேசவே மாட்டான் சில பேர் அட்டகாசமா வச்சுட்டாரு உங்களாலதான் இந்த பாடலை கொடுக்க போறேன் அப்பா பையனுக்கு தரக்கூடிய அது எந்த படம் தான் இப்ப உங்கள்கிட்ட குழு தரேன் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்பா வேஷத்துல நடிச்சது மணிவண்ணன் பையன் வேஷத்தில் நடித்தது ரகுமான் பாடுனது MS விஸ்வநாதன் அடிச்சாரு பாருங்க ஷபாஷ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுகள் அருமையான ரசிகர்கள்யா இது மாதிரி ரசிகன் கிடைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த கிராமத்துல இது மாதிரி ரசிப்பு தன்மை இருக்கு பாருங்க உங்களால தான் எங்க வண்டியே ஓடிட்டு இருக்கு சங்கமம் இப்ப நல்லா கவனிங்க ஒரு கஷ்டப்பட்டு தான் பாட போறேன் இந்த ஆடியோவால தான் அந்த பாடலை எடுக்கிறேன் அப்பா பையனுக்கு 1000 தடவை வரட்டும்டா. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.